Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா discrete mathematics ஓட logical equivalences as well as அதுல என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த லாஜிக்கல் ஈக்குவலன்சஸ்ல டாட்டாலஜி, கான்ட்ரடிக்ஷன், கண்டின்ஜென்சி. ஸோ இந்த மூணு கான்செப்ட் உண்டு. ஸோ டாட்டாலஜி அப்படின்னா என்னன்னா a formula is a tautology if each entry in the final column அப்படின்னு எடுக்கும்போது இந்த ஃபைனலாக இருக்குதுல்ல, ஸோ இதில் லாஸ்ட்டாக வர்றது இது ஆஃப் த ட்ரூத் டேபிள் இஸ் ட்ரூ. நமக்கு ஃபைனலாக இருக்கிற எல்லாமே ட்ரூவாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் டாட்டாலஜி. இதுவே எல்லாமே ஃபைனல் காலம் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் கான்ட்ரடிக்ஷன். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாட்டாலஜி கான்ட்ரடிக்ஷன் கேட்டால் அட் த எண்ட் ஆஃப் த ஃபைனல் ட்ரூத் டேபிள் வேல்யூ இஸ் ட்ரூ அப்படின்னா அது டாட்டாலஜி, எல்லாமே ஃபால்ஸ் அப்படின்னா அது என்னது, கான்ட்ரடிக்ஷன். தென் தேர்ட் ஒன் கண்டின்ஜென்சி. ஸோ கண்டின்ஜென்சி அப்படின்னா என்ன, ஃபார்முலா இஸ் அ கண்டின்ஜென்சி இஃப் த ஃபைனல் காலம் ஆஃப் த ட்ரூத் டேபிள் கண்டைன்ஸ் போத் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஸோ நமக்கு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இருக்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். லைக் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாட்டாலஜி எடுக்கலாம். ஸோ டாட்டாலஜி வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா டீன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா பிஆர் நெகேஷன் பி. ஸோ பிஆர் நெகேஷன் பியை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே பி, ஸோ ஒரே ஒரு வேல்யூ தான். அப்போ ட்ரூத் டேபிளில் நமக்கு என்ன வரும், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ரெண்டு இன்புட்ஸ் தான் நமக்கு இருக்கும். ஸோ பி நமக்கு ஓகே. நெகேஷன் பி இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நெகேஷன் பி, ஸோ நெகேஷன் அப்படின்னா என்ன வரும், இங்கே ட்ரூ இருந்ததுன்னா இங்கே ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருந்ததுன்னா ட்ரூ. தென் பிஆர் நெகேஷன் பி. ஸோ பிஆர் நெகேஷன் பியில் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர் அப்படிங்கும்போது இதில் அடுத்து நம்ம கனெக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ கனெக்டிவிட்டிஸ் அப்படிங்கும்போது ஆர் அப்படின்னா ஏதாவது ஒரு இதில் ட்ரூ இருந்தாலும் நமக்கு என்னதான் வேல்யூ ட்ரூ. எனி ஒன் ட்ரூன்னா நமக்கு ட்ரூ. இதுவே அண்ட் அப்படின்னா இதுதான் டிஸ்ஜங்ஷன் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏதாவது ஒரு நமக்கு ரெண்டுலையுமே ட்ரூ இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. ஸோ இதுதான் நமக்கு கான்செப்ட்ஸ். அப்போ ஆர் அப்படிங்கும்போது இங்கே நமக்கு ஒரு இதில் ட்ரூ இருக்குது, செகண்ட்லேயும் ஒரு இதில் நமக்கு ட்ரூ இருக்குது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த காலம் நமக்கு என்ன இருக்குது, ஃபைனல் காலம் இட் ஷுட் பி ட்ரூ. ஸோ திஸ் இஸ் டாட்டாலஜி. ஸோ நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா செகண்ட் கான்செப்ட் கான்ட்ரடிக்ஷன். ஸோ கான்ட்ரடிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொன்னோம், formula is a contradiction if each entry in the final column of the truth table is false. ஸோ இங்கே நமக்கு என்னவா இருக்கணும், ஃபைனல் காலம் ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ அப்புறம் இது நம்ம வந்து டினோட் பண்ணுறது எஃப்னு தான் டினோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பி அண்ட் நெகேஷன் பி. மேபி 2 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா இதை கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி மேலே பி, அப்போ ட்ரூ ஃபால்ஸ். இப்போ நெகேஷன் பி எடுத்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் ட்ரூ. ஸோ இப்போ பி அண்ட் நெகேஷன் பி. ஸோ அண்ட் அப்படின்னா என்ன சொன்னோம், ரெண்டுலேயுமே நமக்கு வந்து ட்ரூ இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். பட் இல்லை, அப்போ ஃபால்ஸ், இங்கேயும் அப்போ நமக்கு ஃபால்ஸ் தான். ஸோ போத் த ஃபைனல் காலம் இட் குட் பி ஃபால்ஸ். ஸோ அப்போ திஸ் இஸ் கான்ட்ரடிக்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரூத் டேபிளில் கான்ட்ரடிக்ஷன் இல்லை நமக்கு டாட்டாலஜி கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்னாலே இட் இஸ் வெரி ஈஸி. தென் தேர்ட் ஒன் கண்டின்ஜென்சி. ஸோ கண்டின்ஜென்சி அப்படின்னா இட் இஸ் a formula is a contingency
if the final column of the truth table contains both true and false. ஸோ நமக்கு ட்ரூ இருக்கலாம் ஃபால்ஸும் இருக்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா BRQ. ஸோ அப்போ இங்கே எனக்கு நமக்கு என்ன இருக்கு, பின்னு இருக்கு ஒரு இது, இன்னொன்று கியூவும் இருக்கு. சரி, அப்போ நமக்கு என்ன வரும், 4 செட்டு வரும். ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ். இப்போ BRQ. ஸோ அப்போ ஆர் அப்படிங்கும்போது என்னது, ரெண்டு இதுலையும் நமக்கு சாரி எனி ஒன் கேன் ஹாவ் ட்ரூ. ஸோ அது வந்து என்னது ட்ரூ. அப்போ இங்கே நமக்கு ட்ரூ 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 ஃபால்ஸ். ஸோ இட் ஹாஸ் கண்டெயின் போத் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஸோ இட் குட் பி கண்டின்ஜென்சி. ஸோ கண்டின்ஜென்சி எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக சின்னு சொல்லிக்கலாம், இல்லை கண்டின்ஜென்சின்னு சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ டாட்டாலஜி அப்படின்னா எண்ட் ஆஃப் த காலம்ல ட்ரூ இருக்கணும். கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னா எண்ட் ஆஃப் த காலம்ல ஃபால்ஸ் இருக்கணும். தென் கண்டின்ஜென்சி அப்படின்னா போத் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் நமக்கு வந்து கனெக்டிவிட்டிஸ். ஸோ கனெக்டிவிட்டிஸ் அப்படிங்கும்போது நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா வாட் ஆர் த கனெக்டிவிட்டிஸ் ஆர் தேர் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னா நாட். ஸோ இதை வந்து நெகேஷன். இது ஆக்சுவலாக நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருக்கணும். ஸோ நெகேஷனை தான் நாட்டுன்னு சொல்லுவோம். தென் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் ஆர் சாரி அண்ட். தென் தேர்ட் ஒன் டிஸ்ஜங்ஷன். ஸோ இது வந்து ஆர். ஸோ ஆர். தென் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், ஆரோ. தென் 5 பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இதை வந்து both side. அவ்வளோதான். ஸோ இதில் இந்த கண்டிஷனல் அண்ட் பை கண்டிஷனல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம வந்து இதை ஈக்குவேட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு we have one small note, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டிஷனல் அப்படின்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் P tends to Q. ஸோ எக்ஸாம்பிள். ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா எந்த மாதிரி பண்ணால் நமக்கு கரெக்டாக வரும் அப்படின்னா நெகேஷன் B ஆர் Q. இதுவே பை கண்டிஷனல் அப்படின்னா B tends to Qவா. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா B tends to Q and Q tends to P. ஸோ அப்போ B tends to Q அப்படின்னா என்ன பண்ணுவோம், நெகேஷன் B ஆர் Q and Q tends to B அப்படின்னா நெகேஷன் Q ஆர் Q சரி P. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இதை ஃபங்க்ஷனேட் பண்ணணும். ஸோ ட்ரூத் டேபிளில் இந்த மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கனெக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது நெகேஷன், கன்ஜங்ஷன், டிஸ்ஜங்ஷன், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த கண்டிஷனல் பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா B tends to Q. அப்போ நெகேஷன் B ஆர் Q. ஸோ பை கண்டிஷனல் அப்படிங்கும்போது B both the sides have arrow then Q. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா B tends to Q and Q tends to P. ஸோ இந்த B tends to Q against negation B or Q. Q tends to be a negation Q or P. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஓகே கைஸ், யாருக்கெல்லாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.